நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணி முடிச்சிடலாம். இது தயிர் சாதம், ரசம், சாம்பார் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2-3 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு தோல் சீவி பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இது போல் உருளைக்கிழங்குகளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் வதக்கிட்டே இருங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு ஒரு 80% நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்த்துடலாம். இடையில இது போல் கலந்துகிட்டே இருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மூடி போட்டு மூடக்கூடாது. அப்படி மூடிட்டோன்னா அதில் இருக்க தண்ணி வடிய ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். நம்ம வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியான உருளைக்கிழங்குகள் கிடைக்காது. நீங்கள் திறந்தே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியான உருளைக்கிழங்குகள் கிடைக்கும். பெர்ஃபெக்டாகவும் இருக்கும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்துருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்ல காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு 80% குக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மீத இருக்க 20% நம்ம குக் பண்ணணும். அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இடையில இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை நம்ம பண்ண முடியும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு முழுமையாக வந்துருச்சு. பார்க்குறதுக்கே பெர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்தது. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பர்ஃபெக்டாக வரதுக்கு நீங்கள் 2 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஒன்று வந்து திறந்தே வேக வைக்கணும், இடையில கலந்துகிட்டே இருக்கணும். 2வது வந்து கட் பண்ணும்போது கரெக்டாக க்யூப் வைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் கட் பண்ணாமல் எல்லாம் ஒரே சைஸாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்களும் பெர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண முடியும். இந்த ரெசிபி வந்து தயிர் சாதம், அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் பக்காவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.